இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில். ஏன்னா இதுல நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு, நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ இருக்கு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்க. சோ இப்ப இந்த ஷார்ட்ஸ்ல என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்கு நம்ம குயிக்கா பாத்துரலாம். இங்க ஒயிட்டுக்கு 2 பாஸ்ட் பான் இருக்கு. ஒரு பாஸ்ட் பானை தவிர வேற பீசஸ வச்சு பிளாக் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம பிளாக்கேடுமோ, இங்க பிளாக் குயின் வச்சும் ரூக் வச்சும் பிளாக்கேட் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஒயிட் ஒரு சாக்ரிஃபைஸ் பிளே பண்ண போறாங்க. ரூக் இன்டு பிஷப். சோ இப்ப ரூக் இன்டு ரூக் தான் கேப்சர் பண்ணணும். அப்படி கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கவர்டு அட்டாக்ங்கிற டாக்டிக்ஸ் இங்க அப்ளை பண்றாங்க. பான் d6 ப்ளே பண்றாங்க. வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணாலும் இங்க பிளாக்கு குயின் போயிரும். குயின் வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணா இங்க ஃபோர்க்ல குயின் போயிரும். குயின் வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணாலும் இங்க செக் வச்சு 3 மூவ்ஸ்ல செக் மேட் வச்சிருவாங்க. சோ அதனால இங்க குயின் வச்சு குயினை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க பான் இன்டு குயின். சோ இப்போ பிளாக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் ரூக் a5 வச்சு இந்த பேக்வர்ட் பானை அட்டாக் பண்றது. சோ ஒயிட் இங்க ஒரு அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணி சோ இந்த பானை அட்டாக்கிங்ல இருந்து காப்பாத்துறாங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றாங்க. பிஷப் d5 செக். பிளாக் இங்க g7 ப்ளே பண்றாங்க. சோ இப்போ ஒயிட் இங்க ஒரு வெயிட்டிங் மூவ் ப்ளே பண்ணனும். பான் குயினா மாறிடும் ட்ரை பண்ணனும்னு பான் e6 னு ப்ளே பண்ணாங்கன்னா ரூக்க வச்சு இந்த பானை எடுத்தா ஒயிட் வின். ஆனா ரூக் வச்சு இங்க பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொசிஷன்ல கேம் டிராவ் ஆகும். சோ அதுவும் ஒயிட் கஷ்டப்பட்டு தான் டிரா பண்ண வேண்டியது இருக்கும். சோ அப்போ இங்க ஒயிட் ப்ளே பண்ணக்கூடிய வெயிட்டிங் மூவ் ரூக் e1. சோ இப்போ ரூக் c5 தான் பிளாக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ பான் e6 ப்ளே பண்றாங்க. ரூக் வச்சு பானை கேப்சர் பண்ணா இங்க பான் e7 ரூக் c8 ப்ளே பண்ணி சோ இங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பானை இங்க மூவ் பண்ணி ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுக்கிறாங்க. ரூக் இன்டு குயின் ரூக் இன்டு ரூக். சோ இந்த பொசிஷன்ல ஒயிட் ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜோட இந்த கேமை வின் பண்ணுவாங்க. இந்த பசிலோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்க.